அமல்களில் ஒரு சில அமல்கள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் ஒரு சிலவை அல்ல, நாம் இன்று மிக லேசாக இதெல்லாம் பரவாயில்ல, விட்டா பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில அமல்கள், அவைகள் என்னென்ன அமல்களை நாம் விட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி நான் பட்டியலிடுவதற்கு இங்கே வரவில்லை. ஏனென்று சொன்னால், அப்படி நான் பட்டியலிட ஆரம்பித்தால் நாம இதை விட்டுக்கிட்டு இருக்கோம், அதை விட்டுக்கிட்டு இருக்கோம், இதை விட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி நாம் என்னென்ன அமல்களை எல்லாம் விட்டுக் கொண்டிருக்கிறோமோ அவைகளை நான் பட்டியலிட ஆரம்பித்தால் 2 நாட்கள் போதாது. அவ்வளவு நற்செயல்களை நாம் மிக மிக லேசாக கருதி விட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? மனுஷன் எந்த வேலையை செய்யாம போவான் அப்படின்னா, எது ரொம்ப கஷ்டமா இருக்குதோ அதைத்தான் நம்ம செய்யாம விட்டுருவோம். என்னால முடியலங்க, ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னு நாம் என்ன செஞ்சிருவோம்னா, ஒரு சில நாட்கள் செஞ்சிருவோம், இன்னொரு சில நாட்கள் அப்படி விட்டுருவோம், முடியலங்க அப்படின்னு விட்டுருவோம். நம் மனதை தொட்டு ஒரு விஷயத்தை சொல்லி பாருங்கள். இஸ்லாத்தில் அல்லாஹ்வாலும் ரசூலாலும் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள், இன்ன பிற நற்செயல்களில் ஏதாகிலும் ஒரு வணக்க வழிபாடேனும் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு அமலை என்னால் சொல்லி காமிக்க முடியுமா? சொல்லுங்க. எந்த மனிதருக்கும், அது வயதானவர் இல்ல வாலிபர், அன்றாடங்காட்சி பெரிய அரசர் என்று யாரை வைத்து பார்த்தாலும் இந்த ஒரு அமலை யாராலும் செய்யவே முடியாதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்குள்ள ஏதாகிலும் ஒரு வணக்க வழிபாடு இஸ்லாத்தில் இருக்கிறது என்று ஒன்றை என்ன சொல்லி காட்ட முடியுமா? நிச்சயமாக இல்லை. அது அல்லாஹ்வுடைய சுன்னாவும் இல்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. இதை நாம் ஏதோ ஒரு சோதனைக்காக வேண்டி மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். இல்லை, வணக்க வழிபாடுகளாக இருந்தால் கூட அதிலும் அல்லாஹ் மனிதனுடைய இயல்பு, தன்மை, சக்தி, இதை அவனை அனைத்தையும் கவனித்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அமல்களை கட்டளையாக இருக்கிறார். அதுல எந்த ஒரு அமலும் என்னவாக இல்லைங்க, என்னுடைய சக்திக்கு மிஞ்சிய ஒரு அமலாக எதுவும் இல்லை. எல்லாம் என்னால லேசா செஞ்சிட முடியும். அப்படியாப்பட்ட அமல்களைத்தான் அல்லாஹ் நமக்கு வழிமுறைப்படுத்தி இருக்கிறார். இன்னும் ஒருபடி தாண்டி போய் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எந்த இபாதத்துகளை எல்லாம், எந்த நடைமுறைகளை எல்லாம் கொடுத்தால், ஏவினால் என் உம்மத்திற்கு சிரமம் இல்லாமல் இருக்குமோ என்று பார்த்து 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 சொன்ன அமல்கள் தான் இன்று நமக்கு இருக்கிறது. மிஸ்வாக் செய்யறது இது என்ன பெரிய சிரமமா? மலையை கொடுக்கிற வேலையா, இல்ல மரத்தை நகற்ற வேலையா? மிஸ்வாக் செய்யறது. அதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி, என் உம்மத்தின் மீது சிரமம் ஏற்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சவில்லை என்றால் லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக் இன்த குல்லி ஸலாத், ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் அவர்களை மிஸ்வாக்கு செய்யும்படி நான் ஏறியிருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மிஸ்வாக்கு செய்வது பெரிய சிரமமான காரியம் இல்லையா?
ஆனால் அதை நான் ஏறிவிட்டால் அதனால் என் உம்மத்திற்கு சிரமம் வந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன், எனவே ஏறவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை சுன்னத்தாக நடைமுறையாக ஆக்குவதற்கு முன்பாக 1000 முறை 10000 முறை யோசித்து யோசித்துத்தான் இந்த உம்மத்திற்கு சிரமம் வந்து விடக் கூடாது என்று யோசித்து யோசித்தான அமல்களைத்தான் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, இஸ்லாத்துல சிரமமான அமல் என்று ஏதாகிலும் இருக்கிறதா? எதுவுமே இல்லை சகோதரர்கள், எதுவுமே இல்லை. எல்லாமே மிக லேசான அமல்களைத்தான் அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர், அத்தீன் யுஸ்ர். மார்க்கம் என்பது சொல்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் மிக மிக லேசானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காமித்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக, அமல்கள் ரீதியாக எந்த ஒரு அமலும் நம்மளால சுமக்க முடியாத அமல்கள் என்று எதுவும் இல்லை. இத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இங்க விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப லேசாக இருக்கக்கூடிய அமல்களை கூட நாம என்ன செய்யணும் தெரியுமா? ரொம்ப சுலபமா விட்டுட்டு இருக்கோம். ரொம்ப லேசான அமல்கள், தொழுவதிலிருந்து மற்ற சின்ன காரியங்கள் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஏதாயிலும் ஒரு காரணம் கூறி நாம் விட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம். ஆனால் உண்மையிலேயே மனதார யோசித்தால் அவை சிரமமான காரியம் அல்ல, மிக லேசான இபாதத்துகள் தான், நன்மைகள் தான், நற்செயல்கள் தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில காரணங்களை கூறி நாம் தவிர்த்து கொண்டிருக்கிறோமே. இதுக்கு என்ன காரணம் என்பதைத்தான் இங்கே உணர கடமைப்பட்டிருக்கிறோம். எந்தெந்த அமல்களை விட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று இங்கே பட்டியலிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமலுக்கு ஒரு காரணத்தை வச்சிருப்போம். ஆனா மனசாட்சியை சொன்னோம்னா நிச்சயமா அது அந்த காரணம் ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணமாக இருக்காது. இங்கே இப்படி காரணங்களை சொல்லி நல்ல அமல்களை தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறோமே, அதற்கு என்ன காரணம் என்பதை உணர்ந்து அதை களைவதற்கு நாம் இங்கே கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்குதான் இந்த தலைப்பு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நமக்கு இயல்பாக கொடுத்திருக்கக்கூடிய இயல்புகளில் ஒன்று நேசம், அன்பு வைத்தல் என்பது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அருளில் இருந்து இந்த உலகத்திற்கு இறக்கி இருக்கக்கூடிய ஒன்று, மனிதனுடைய இயல்புகளில் ஒன்று நேசம் இருக்கு. அந்த நேசத்தை நான் மனதால் உணர்கிறேன். என் மகள் அழுதால் என் மனது வலிக்கிறது, அதை உணர்றேன். என் மனைவிக்கு ஒன்றென்றால் என் உடலும் என் உள்ளமும் துடிக்கிறது. இது எதனுடைய வெளிப்பாடு? இதை நாம் உணர்றோமா இல்லையா? இதை நாம் உணர்கிறோமா இல்லையா? உணர்கிறோம். இது எதனுடைய வெளிப்பாடு? என் உள்ளத்தில் என் மகள் மீது, என் மனைவியின் மீது, என் மகன் மீது, என் அண்ணன் மீது, என் தம்பியின் மீது, என் பெற்றோர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடு. இந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி வெளிப்படுத்துவோம் தெரியுமா? அவங்களுக்காக நாம் எதையும் செய்வதற்கு தயாராகுவோம். இதுதான் விஷயம். என் மகளுக்காக, என் மகள் படிப்புக்காக, என் மகன் படிப்பிற்காக ஊரை விட்டு, நாட்டை விட்டு வெளியேறி சென்று சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலைமை இருந்தால் கூட அத்தனையும் உதவி தள்ளிவிட்டு வெளியே போகிறேன். எதற்கு தெரியுமா? என்னை பணக்காரனாக காட்டுவேன் என்பதற்காக வேண்டியல்ல, என் பிள்ளைகள் படிக்க வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். அந்த அன்பின் வெளிப்பாடு, அவர்களுக்காக நான் எதையும் செய்ய துணிவேன். இதுதான் இயல்பு, மனுஷனுடைய இயல்பு. சகோதரர்களே, சகோதரிகளே, என் பிள்ளையோட பாசத்தை நான் உணரல,
என் மனைவி மேல, என் கணவன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பை நான் உணர்கிறேனா இல்லையா? ஆனால் என்றாவது அல்லாஹ்வுடைய நேசத்தை என் மனசில் நான் உணர்ந்திருக்கிறேன். அல்லாஹ்வை ஏதோ வணங்கப்படும் பொருளாக மட்டுமே ஒரு தூரத்தில் வைத்து பார்க்கிறேனே தவிர அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை, ரசூலினுடைய அன்பை நான் உள்ளத்தில் எப்பொழுதாவது உணர்ந்ததுண்டா? என் புள்ள மேல வச்சிருக்க பாசம் மாதிரி, என் மனைவியின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் மாதிரி, என் பெற்றோர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை போன்று அல்லாஹ் ரசூலை பற்றிய அன்பை என்றைக்காவது நான் உணர்ந்து பார்த்திருக்கிறேனா? இல்லை சொல்வார்கள். இதுதான் பிரச்சனை. நாம் அமல்கள்ல சின்னது பெருசுங்கிறதெல்லாம் இல்ல, மேட்ரு அது இல்ல. நான் விடுறேன், எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் விட்டுக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால் அல்லாஹ்வை பற்றிய நேசமும் ரசூலை பற்றி உரித்தான நேசமும் என் உள்ளத்தில் இல்லாததின் விளைவு. இவைகளை நான் ஏதோ ஒரு சில காரணங்களை சொல்லி நான் விட்டுக் கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகத்தை எல்லாம் படைத்தாளுகிற இரட்சகன், அவனை பயப்படக்கூடிய ஒரு பொருளாக மட்டுமே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நம் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருக்கிறான் தெரியுமா? நேசம் கொண்டிருக்கிறான் தெரியுமா? இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை இடங்களில் நமக்கு விவரித்திருக்கிறார்கள் தெரியுமா? அதை உள்வாங்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மினல் மர்அதி பிவலதிஹா. அல்லாஹ் அடியார்களாகிய நம் மீது, ஒரு தாய் தன் குழந்தையின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை விட, நேசத்தை விட, இரக்கத்தை விட அல்லாஹ் அதிகம் அன்பு கொண்டவராக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே, இதை நாம் உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு அன்பு, எந்த கலப்படமும் இல்லாத ஒரு அன்பு இருக்கிறது என்றால் தாயினுடைய நேசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தாயின் நேசத்தை விட அதிகமாக அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான், அல்லாஹ் உன்னை விரும்புகிறான், அல்லாஹ் உங்களை மீது இரக்கம் கொண்டவராக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்திருக்கிறார்கள். அந்த நேசத்தையும் அந்த நெருக்கத்தையும் நாம் உள்வாங்கி இருக்கிறோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஒரு பேச்சாக மட்டும் நிப்பாட்டி விடவில்லை. அல்லாஹ் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் விளைவாக என்னென்ன ஏற்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் நமக்காக செய்து வைத்திருக்கிறார் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய கண்கள் கண்ணீர் சிந்தும், நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வின் அன்பினால் நிறையும். அந்த அன்பின் விளைவு அல்லாஹ் எதையெல்லாம் ஏறிருக்கிறானோ அத்துணை காரியங்களை உயிரை கொடுத்தேனும் செய்வதற்கு நாம் முன்வருவோம் சகோதர சகோதரிகளே. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பினுடைய விளைவு என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் நமக்காக செய்து வைத்திருக்கிறார் என்பதை பட்டியலிட்டு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் இன்னல்லாஹ خلق الرحمة يوم خلق السماوات والارض. வானங்களையும் பூமியும் படைத்த நாளில் ரஹ்மத் என்பதை அல்லாஹ் படைத்தான். படைத்துவிட்டு கஸ்ஸமஹு ரஹ்மத மிஅத்து ரஹ்ம, ரஹ்மத்தை அல்லாஹ் 100 பங்குகளாக வைக்கிறார். நமக்கு விளங்குவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 100 பங்குகளாக அல்லாஹ் வைக்கிறான். வச்சிட்டு அது ஒரே ஒரு பங்கை மட்டும் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு இறக்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஒரு பங்கை கொண்டுதான் யதராஹமூன் யதஆதஃபூன், இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் தன்னுடைய குட்டியின் மீதும் குஞ்சின் மீதும் குழந்தைகள் மீதும் அன்பு செலுத்திக் கொண்டிருக்கின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், மீதம் இருக்கும் 99 ரஹ்மத்தின் பங்குகளை அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கிறான், சேமிச்சு வச்சுக்கிட்டான். எதுக்கு தெரியுமா? எதுக்கு சகோதரர்களே?
இதற்காக நாளை மறுமையில் நிராயுதபாணிகளாக ஒன்றுமில்லாதவர்களாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்கின்ற போது பாவத்தை சுமந்து வருகிற எனது அடியானை மன்னிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் 99 பங்கை தன்னிடத்தில் வைத்திருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றார். அல்லாஹ்வுக்கு நம்ம மேல எவ்வளவு இரக்கம் இருக்கு. அல்லாஹ் நினைக்கிறான், அல்லாஹ் விரும்புறான், நாளைக்கு மறுமைக்கு வருகிறப்ப அவன் மேல நான் கோபப்பட கூடாது, அவன் மேல நான் இறக்கப்படணும், என்னத்தையாவது ஒரு காரணத்தை வச்சு அவனை மன்னிச்சு சொர்க்கத்துக்குள்ள அனுப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் 99 பங்குகளை அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை உணர கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதர சகோதரி. அல்லாஹு அக்பர். மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வாழுகின்ற போது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லவர்கள் செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? மறுமையில் வெற்றி அடைய முடியும். அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்ம படைச்சு விட்டுட்டு எப்படினாலும் அமல் பண்ணுங்க, எப்படினாலும் செயல்படுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் விட்டுட்டு போயிருக்கலாம்ல. அப்படி செய்யலையே அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறார்? நல்ல விஷயங்களை, நற்குணங்களை நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிமுறைகளை சொல்லி காட்டுவதற்காக ஒன்றல்ல, நூறல்ல, ஆயிரம் அல்ல, லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். எதற்கு? நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு தான், நம்மளை நல்லவர்களா மாற்றுவதற்கு, நல்ல செயல்கள் செய்யக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவதற்கு அல்லாஹ் இப்படி அனுப்பி வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, வாழ்க்கை திட்டங்களை விளக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். சரி, நபிமார்களுடைய வரவு முற்றுப்பட்டு போச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. அதோடு அல்லாஹ் விட்டுட்டானா? விடலையே சகோதர சகோதரிகளே. நபியினுடைய பொறுப்பை இந்த உம்மத்திற்கு கொடுத்து இந்த உலகம் முடிகின்ற கடைசி காலம் வரைக்கும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், மறுமை ஒன்று இருக்கிறதற்கு தயார் செய்து கொள்ளுங்கள் என்பதை நினைவுபடுத்துவதற்காக மில்லியன் கணக்கான நல்லவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆங்காங்கே அனுப்பி அனுப்பி மனிதர்களுக்கு அந்த விஷயத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறானே. இது எதுக்கு சகோதரர்களை செய்யணும்? அல்லாஹ் நல்லா யோசித்து பாருங்கள். இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களில் யாருடைய பேருமே எனக்கு தெரியாது. என்னுடைய பெயர் இப்போது வாசிக்கப்படாவிட்டால் உங்களுக்கு தெரிந்திருக்காது. நீங்கள் எந்த ஊர், நான் எந்த ஊர் என்பது யாருக்கும் தெரியாது. என்னுடைய பிறப்பு, நான் எப்படி வளர்ந்திருக்கிறேன் என்பதெல்லாம் எதுவும் தெரியாது. எங்கிருந்தோ இருந்த என்னை இங்கே அழைத்து வந்து அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மறுமையை பயந்து கொள்ளுங்கள், மறுமைக்காக தயார் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நினைவுபடுத்த சொல்கிறார் என்று சொன்னார். இது எதனுடைய வெளிப்பாடு தெரியுமா? அல்லாஹ் நம் மீது கொண்டிருக்கும் அன்பினுடைய வெளிப்பாடு. அடியான் வழிகட்டு போய்விடக்கூடாது, என்ன அடியான் திசை மாறி போய்விடக்கூடாது, அவனை எப்படி நானும் நல்ல வழிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கக்கூடிய ஏற்பாடு சகோதர சகோதரிகளே. அதோடு மட்டுமல்ல, இங்கேதான் அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, நல்ல அமல்கள் செய்யணும். அந்த நல்ல அமல்களில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யல? நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ் அதனுடைய சக்திக்கு அதிகமாக சிரமப்படுத்துவதில்லை. நம்முடைய சக்திக்கு மேல உள்ள ஏதாவது ஒரு அமல் இருக்கிறதா? ஒரு ஈட்டி எடுத்து அப்படி வயிற்றுல, முகத்துல குத்திக்கணும், வயிற்றுல குத்திக்கணும், உடலை காயப்படுத்திக்கணும், அந்த மாதிரி ஒரு அமலை அல்லாஹ் கொடுத்திருக்கான் நமக்கு? இல்லையே சகோதரர்களே. அப்படியெல்லாம் அல்ல, நம்மளை சிரமப்படுத்திக் கொண்டு நம்மளை சித்திரவதைப்படுத்திக் கொள்கிற அமல்கள் எதுவையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை. எல்லா அமல்களும் மிக லேசான முறையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். சரி, அந்த அமல்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற நன்மை என்ன தெரியுமா? எப்படி நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான்? ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்படியா? ஒரு நன்மை செஞ்சா அந்த ஒரு நன்மைக்கு ஒரு நன்மையை கொடுப்பேன், ஒரு நல்ல செயல் செஞ்சா ஒரு நன்மை கொடுப்பேன் அப்படிங்கிற நிலைமையில அல்லாஹ் கொடுத்திருக்கிறாரா? சொல்லுங்க, அப்படி எல்லாம் கொடுத்திருக்கான? நன்மையை அல்லாஹ் எப்படி தர்றான் தெரியுமா? அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான்? ஒன்னு செஞ்சா 10. அல்லாஹ்
அல்லாவுக்கு என்னங்க நிர்பந்தம் இருக்கு? நான் ஒண்ணு செஞ்சா அவன் 10 தரணுங்கிற நிர்பந்தம் அல்லாவுக்கு என்ன இருக்கிறது? எதுவும் இல்லை. அல்லாஹ் விரும்புறான், என்னை நன்மைகளால் நிறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் ஆசைப்படுகிறான், நாளை மறுமையில் அடியான் என்னை சந்திக்க வருகின்ற பொழுது நன்மைகளை நிறைந்து அள்ளிக்கொண்டு அவன் வர வேண்டும் என்று அல்லாஹ் விருப்பப்படுகிறார். எனவே அல்லாஹ் என்ன செய்கிறான்? மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷரு அம்சாலிஹா. ஒரு நன்மையை கார் கொண்டு வருகிறாரோ ஒன்னு செய், அதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணுங்கிற கணக்கே அல்லாட்ட இல்ல. ஒன்னு செஞ்சா 10 தான். சரி, 10ஐ அல்லாஹ் முடிவாக அல்லாஹ் வைத்து விட்டான? அப்படி இல்ல சகோதர சகோதரிகளே. 1லிருந்து 700 இல்ல, 7000 இல்ல, 7 கோடி இல்ல, அவன் விரும்பிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை கொடுப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் வாக்கு கொடுக்கிறான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம், அவர்கள் செலவு செய்தவை இந்த பூமியில் ஊண்டப்பட்ட ஒரு வித்து மாதிரி. 50 சபஅ சனாபில், அந்த ஒரு வித்து 7 கதிர்களை விளைவிக்க செய்தது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள். ஊண்டியது ஒண்ணுதான். ஆனா அல்லாஹ் எவ்வளவு கொடுக்கிறான்? நீ ஒண்ணு செய்ய, 1 ரூபா கொடு, நான் உனக்கு நீ 700 ரூபாய் கொடுத்ததா நான் கணக்கில் எழுதுறேன். அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு 700 அல்ல, 7000 அல்ல, 7 லட்சம் அல்ல, 7 கோடி அல்ல, அதை விடவும் அல்ல அதிகரித்து தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் ரொம்ப விசாலமானவன். நன்மையை கொடுக்கிறது அவன் கை சுருங்கவே சுருங்காது. நீ அமல் மட்டும் செய், உன் கணக்கு நான் நிரப்புகிறேன் என்பதாக அல்லாஹ் வாக்கு கொடுத்திருக்கிறான். சகோதர சகோதரிகளே, எதற்கு? நம்ம மேல கொண்ட அன்பின் விளைவுதான். உலகத்தில் இங்க இப்படி ஏதாவது கிடைக்குமா? 1 கொடுத்தா 700 கிடைக்குமா? ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ என் அடியான் 1 கொடுக்கட்டும், அதை நான் 700 ஆக்கி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அமல்கள், அல்லாஹ் ரசூல் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமல்கள் சின்னது பெருசுன்னு இல்ல. எவ்வளவு சின்ன அமல்களுக்கு கூட அல்லாஹ் பெருசா நம்மகிட்ட இருந்து ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கான் தெரியுமா? இதைத்தான் நாம் இங்கே விளங்க வேண்டும். நாம் ஏன் அமல்களை விட்டு தூரமாகிறோம்? இதை புரியவில்லை. நாம் அல்லாஹ் நாம செய்யற சின்ன சின்ன அமல்களை கூட அல்லாஹ் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறான். நாம கணக்கெடுக்க மாட்டோம். சகோதர சகோதரிகளே, எனக்கு ஒருத்தர் பெருசா உதவி செஞ்சிருப்பார், அதை கூட அவர் என்ன பெருசா செஞ்சாரு அப்படின்னு நம்ம லேசா சொல்லிடுவோம். ஆனால் அல்லாஹ் நாம் செய்கிற சின்ன சின்ன அமல்களை கூட அல்லாஹ் எந்த அளவுக்கு அதை மதிப்பு கொடுத்து அதை எல்லாம் ஒப்புக்கொண்டு அதற்கு பகரமாக அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மைகளை நமக்கு தருவதற்கு காத்திருக்கிறான் தெரியுமா? இதை உணர வேண்டும் சகோதர சகோதரிகளே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஸத்தக ஃபீ ஸபீலில்லாஹ்.
أن محمد رسول أشهد أن محمد இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை இந்த நிகழ்வு நிறைவு பெற்றவுடன் ஜமாத்துடன் இணைந்து நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகன், அண்ட சராசரங்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரர். அப்பேற்பட்ட ரப்புல் ஆலமீன் அவனது அடியார்களாக இருக்கக்கூடிய நம்மிடம் இருந்து வெளிப்படுகிற சின்ன அமலாக இருந்தால் கூட அதற்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு மதிப்பளிக்கிறான், அதற்கு எவ்வளவு நன்மைகளை வாரி தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் என்பதை நாம் மனதார உணர ஆரம்பித்தால் எந்த அமலையும் லேசா விட மாட்டோம் சகோதர சகோதரிகள். உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஸத்தக ஃபீ ஸபீலில்லாஹி தம்ரத்தன் வாஹிதா. அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதர் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை செலவு செய்தார். இதை விட குறைச்சி எதையும் சொல்லலாம் முடியாது. ஒரு பேரிச்சம்பழத்துக்கு எவ்வளவு விலை இருக்கும்? ₹1 இருக்குமா சொல்லுங்க? அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் தூய்மையோடு இஹ்லாஸோடு நாம் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை செலவு செய்தால், நாம ஒரு மனுஷன் ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டா அதுக்கு 10 தடவை சலாம் சொல்றோம், பெருசா நினைக்கிறோம்ல. ஒரு சில உதவிகள் பெரிதாக செய்யப்பட்டாலும் கூட என்ன இவன் இவ்வளவுதான் செஞ்சிருக்கிறான் நம்ம லேசா நினைக்கிறோம். ஆனால் உலகத்தை படைத்தாளுகிற ரப்பு நாம் ஒரு பேரிச்சம்பழத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் இஹ்லாஸாக செலவு செய்கின்ற போது அதற்கு அல்லாஹ் மதிப்பளிக்கிறான். யக்பலுல்லாஹு பியமீனிஹி. அல்லாஹ் அதை தன் வலது கரத்தினால் ஒப்புக்கொள்கிறான். இவ்வளவுதான செஞ்சிருக்கா, தூக்கி ஒரு ஓரமா வைங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றது இல்ல. அல்லாஹ் பார்க்கிறான் மனிதனுடைய அந்த அந்த இஹ்லாஸை அல்லாஹ் பார்க்கிறான். பார்த்து கொண்டு ஏன் எனக்காக இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து விட்டாரே என்று அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அந்த சந்தோஷத்தின் விளைவு யக்பலுல்லாஹு பியமீனிஹி. அல்லாஹ் அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை அல்லாஹ் தன் வலது கையினால் ஒப்புக்கொள்கிறான்.
ஒப்புக்கொண்டு அதை சும்மா ஒரு ஓரத்துல வச்சிருறது இல்ல. ஒண்ணுக்கு 10 கொடுத்துட்டு அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம், அப்படி நல்லா ஒதுக்கி வைக்க மாட்டானா. சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தன் குதிரை குட்டியை வளர்த்தெடுப்பதை போன்று, அரபுகளுக்கு குதிரை என்றால் மிகவும் பிரியமான ஒரு பிராணி, அதை வளர்த்தெடுப்பதிலே மிகவும் கவனம் செலுத்துவார்கள். அதை போல் உதாரணம் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் தன் குதிரை குட்டியை வளர்த்தெடுப்பதை போன்று அந்த ஒரு பேரித்தம்பழத்தின் நன்மையை அல்லாஹ் வளர்த்தெடுக்கிறான் வளர்த்தெடுக்கிறான் வளர்த்தெடுக்கிறான். ஹத்தா சார மிஸ்ல ஜபலின், அந்த ஒரு பேரித்தம்பழத்தின் நன்மை மழை போன்று ஆகும் அளவுக்கு அல்லாஹ் அதை வளர்த்தெடுக்கிறான். அந்த அடியான் நாளை மறுமைக்கு வருகின்ற போது செஞ்சது ஒரு பேரிச்சம்பழம் நன்மை, ஒரு பேரிச்சம்பழம் தான், ஆனால் அதற்கு அல்லாஹ் மழை போன்ற நன்மையை அல்லாஹ் அவனுக்கு அள்ளி கொடுப்பான். அல்லாஹு அக்பர். ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறான்? அல்லாஹ் நம்ம மேல வச்சிருக்கிற பாசம் சகோதரர்களே. அவனுக்கும் நமக்குமான என்ன உறவு இருக்கிறது? அவன் எஜமான், நாம் அடிமை, அவ்வளவுதான். அவன் சொன்னால் செய்து ஆக வேண்டும், இல்லாவிட்டால் அவன் கொடுக்கிற தண்டனையை பெற்றாக வேண்டும். இதுதான் நீதி. ஆனால் அதையும் தாண்டி நான் செய்கிற சின்ன சின்ன அமல்களை கூட அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டு, அதற்கு 1க்கு 1 என்று கூட அல்ல, 1க்கு 10 என்று கூட அல்ல, பல 1000 மடங்கு நன்மைகளை பெருக்கி தருவதாக அல்லாஹ் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அது எதனுடைய விளைவு தெரியுமா? நம்ம மேல வச்சிருக்க அன்பின் விளைவு சகோதரர்களே. அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான், அவ்வளவு நேசம் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். எனவே நான் ஒரு சின்ன அமல் செய்தாலும் கூட அதை அல்லாஹ் மிக பெரிதாக ஏற்றுக்கொள்கிறான். சகோதரர்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய யுத்தத்திற்கு, தபூக்குடைய யுத்தத்திற்கு தர்மம் செய்யுங்கள் என்பதாக சஹாபாக்களை ஆர்வப்படுத்திய போது ஒவ்வொரு சஹாபாக்களும் அள்ளி கொண்டு வந்து போட்டார்கள். அதில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதலில் ஒரு 200 ஒட்டகைகள் கொடுத்தார்கள், 200 குதிரைகள் கொடுத்தார்கள். அதை கொடுத்து விட்டு அவர்களால் இருப்பு கொள்ள முடியவில்லை. வீட்டுக்கு சென்றார்கள். 1000 பொற்காசுகளை அள்ளி கொண்டு வந்து நபியின் மடியிலே தட்டினார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் இருப்பு கொள்ள முடியவில்லை. மீண்டும் வீட்டுக்கு சென்றார்கள். 400 வெள்ளி திரகங்களை அள்ளி கொண்டு வந்து நபியுடைய மடியிலே கொட்டினார்கள். நின்று பேசிக் கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலிருந்து கீழே இறங்கி ஓடி வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையை பிடித்து, உஸ்மானே, இதுக்கு மேல நீங்க அமலே செய்யாட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுவார் என்று கண்ணீர் மல்கிறவியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய நிகழ்வு நடந்திருக்கிறது. அப்பொழுது உக்கைல் என்கிற ஒரு சஹாபி பார்க்கிறார். அவரிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த இரவு மறுநாள் காலையிலே பார்த்தால் ஒரு மரக்கால் அளவுக்கு பேரிச்சம்பழத்தை கொண்டு வர்றார். கொண்டு வந்து நபியிடத்திலே கொடுக்கிறார். யா ரசூலல்லாஹ், நேற்று என்னிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. எனவே இரவு நான் பேரித்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுகிற கூலி வேலை பார்த்தேன். அதுல எனக்கு 2 மரக்கா பேரிச்சம்பழம் கிடைச்சிச்சு. அதை ஒன்றை என்னுடைய வீட்டுக்கு வைத்து விட்டு ஒன்றை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் நாயகமே, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அதை வாங்கி அப்படி ஒரு ஓரத்தில் வைக்கன்னு சொல்லுங்க. அதை வாங்கி மகிழ்ச்சியாக வாங்கி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சதக்காவின் பொருட்கள் குவிந்து கிடந்தது, அது மேல் எல்லாரும் மேலையும் படுறது மாதிரி இதை அப்படியே விரிச்சு விடுங்கன்னாங்க. இந்த நேரத்தில் சுத்தி இருந்த முனாஃபிகீன்கள் சிரிக்கிறார்கள். போருக்கு போக வேண்டியிருக்கு, பெருசா கொண்டு வந்து தர்மம் பண்ணுங்கன்னு சொன்னா இவர் இன்னைக்காக ஒரு மரக்கால கொண்டு வந்து தர்மம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு, சிரிச்சாங்க. நேற்று லட்ச லட்சமாக கொட்டிய போது அதை பற்றி அல்லாஹ் வசனத்தை இறக்கவில்லை. ஒரு சஹாபி ஒரு மரக்கால்ல பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்தாரு, அதை பார்த்து சிரிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு அப்பொழுது ரோஷம் ஏற்படுகிறது. அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். வல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன பிஸ்ஸதகாத், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் அள்ளி கொடுப்பவர்களையும், வலா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும், ஒரு சிலர் அவர்களுடைய உழைப்பை தவிர இடத்தில் ஒண்ணுமில்லை,
அந்த உழைப்பின் மூலம் என்ன கிடைத்ததோ அதை கொண்டு வந்து என் பாதையில் தர்மம் செய்திருக்கிறார்கள். அதை பார்த்து சிரிக்கிறார்களே, இவர்களை சகரல்லா, அல்லாஹ் அவர்களை கேள்வி செய்கிறான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகிறார். அல்லாஹ்வுக்கு எங்கே ரோஷம் ஏற்படுகிறது தெரியுமா? ஒரு அடியான் தன்னால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு கொஞ்சமா கொடுத்தாலே அது அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். அதை பார்த்து யாரும் கேலி செய்தால் அல்லாஹ்வுக்கு மிக கடுமையாக ரோஷம் ஏற்படுகிறது, கோபம் ஏற்படுகிறது என்று சொன்னால் இது எதனுடைய விளைவு சகோதர சகோதரிகளே? அல்லாஹ் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. சின்ன அமலுக்கும் அல்லாஹ் அவ்வளவு பெரிய கூலியை கொடுக்கிறார். கியாமத் நாள் வரைக்கும் அந்த நிகழ்வை நினைத்து பார்க்கப்படுகிற ஓதப்படுகிற வசனமாக அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். ஒரு நேரம் சாப்பாடு நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிற சம்பவம். ஒரு சஹாபி வருகிறார், எனக்கு சாப்பிடுறதுக்கு ஒன்றுமில்லை, பசியாக இருக்கிறது, உணவு கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அவரை ஒரு சஹாபி வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். வீட்டுக்கு சென்றால் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அங்கே உணவு இருக்கிறது. மனைவி இடத்திலே சொல்கிறார்கள், நான் கூட்டு வந்திருப்பது நபியினுடைய விருந்தாளி, பிள்ளைகளை எதையாவது சொல்லி உறங்க வச்சிரு. சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுகிறது இந்த நிகழ்வு. மனைவி குழந்தைகளை உறங்க வைத்து விடுகிறார்கள். உணவு கொண்டு வந்து முன்னால் வைத்தவுடன் விளக்கை அணைத்து விடு, அவர் வயிறான உண்ணட்டும், நாம் பசியாக இருக்கலாம். இந்த நிகழ்வு அந்த மனைவிக்கும் அந்த கணவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் வைத்து அல்லாஹ் என்ன செய்தார்கள் சகோதரர்? ஒரு நேரம் சாப்பாடு தான். காலையில் அந்த சஹாபி பள்ளிக்கு வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்கொண்டு வரவேற்கிறார்கள் அந்த சஹாபியை. என்னப்பா செஞ்சீங்க? அஜபல்லாஹு ஸலியகுமா, ரெண்டு பேரும் செஞ்சதை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுறான்ப்பா. என்ன பண்ணீங்க நீங்க? அல்லாஹ் உன்னை புகழ்ந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறார் என்று அந்த வசனத்தை ஓதி காமிக்கிறார்கள். யூஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கானூ பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு எவ்வளவுதான் தேவைகள் இருந்தாலும் கூட அதைவிட முக்கியமாக அடுத்தவர்களின் தேவையைத்தான் அவர்கள் பெரிதாக நினைப்பார்கள். அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டிருக்கிறார் என்று அந்த வசனத்தில் ஓதி காமித்திருக்கிறார்கள். அல்லாஹ் இங்க எதை பெரிதாக நினைக்கிறான் தெரியுமா? ஒரு நேரம் சாப்பாடுதான், ஆனா அதை நீ தூய்மையா கொடுத்தா, எனக்காக கொடுத்தா, ஏன் திருப்பொருத்தத்தை நாடி நீ கொடுத்தால், நான் உலகத்தை படைத்தாடுகிற மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் கூட என் அடியான் கொடுக்கிற ஒரு கவலம் உணவாக இருந்தாலும் அதையும் நான் கணக்கில் எடுப்பேன், அதற்கும் நான் மரியாதை செலுத்துவேன், அதையும் நான் மிக நன்மைகளால் நிரப்பி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கு கொடுத்திருக்கிறாரே. சகோதர சகோதரிகளே, இதையும் தாண்டி இன்னொன்னு சொல்லணுமா? அல்லாஹ் எதையெல்லாம் கணக்கில் எடுக்கிறான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார் இத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா. உலகத்துல இதை விட குறைஞ்சது ஒண்ணுமே இல்லை சகோதர சகோதரிகள். நான் அமல் செய்யறதுல சின்னது பெருசுன்னு நினைக்கிறோமே, இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பரவாயில்லைன்னு நினைக்கிறோமே. ஆனால் அல்லாஹ் நாம் செய்கிற எதை கூட கவனத்தில் எடுத்து நமக்கு நன்மை தருவதற்கு தயாராக இருக்கிறார் என்று நான் யோசித்தால் ஒரு சுப்ஹானல்லாஹை விட மாட்டேன், ஒரு அல்ஹம்துலில்லாஹை விட மாட்டேன், ஒரு துஆவை விட மாட்டேன், ஒரு சுன்னாவை விட மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். எதை கொண்டு தெரியுமா? உங்களிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன இருக்குது? ஒரே ஒரு பேரிச்சம்பழம் இருக்கு, ஒரே ஒரு பேரித்தம்பழம் இருக்கிறது. இப்ப என்ன செய்ய முடியும் உங்களால? என்ன அதிகமாக செய்ய முடியும்? அத பாதியை கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய நேசத்துக்காக, அல்லாஹ்விடத்துல நன்மை அடையணுங்கிறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? அந்த ஒரு பாதியை நீங்க கொடுத்துருங்க, முடிஞ்சா கொடுத்துருங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ் உங்களை நரகத்தை விட்டு அல்லாஹ் ஹராமாக ஆக்குவார். அல்லாஹ் உங்களுக்கு நரகத்தை ஹராமாக ஆக்குவார். அவர்களுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவத்தை அல்லாஹ் உங்கள்
உங்களுக்கு கொடுப்பான். அந்த அறப்பேரித்தம்பளத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுக்கு மேல என்னங்க சின்ன அமல் வேணும்? நம்ம என்னங்க ரொம்ப லேசா நினைக்கிறோம். அல்லாஹ் நாம் எதையெல்லாம் லேசாக நினைக்கிறோமோ அதற்கெல்லாம் அல்லாஹ் மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எப்படி நம்மால் விட முடிகிறது? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை விடவும் குறைந்ததை சொல்லி காமிக்கவா? எந்த செலவுமே இல்லாம ஒரு பேரிச்சம்பழத்துக்காக ஏதாவது செலவு வரும், ஒரு அரை பேரிச்சம்பழத்துக்காவது ஏதாவது செலவு வரும். இதுவும் குறைந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காமித்திருக்கிறார்கள். எந்த விலையும் இல்லாமல் வெளிப்படுகிற என்னுடைய அடியாரிடமிருந்து வெளிப்படுகிற நல்ல அமல்களுக்கு கூட நான் மதிப்பளிப்பேன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் பக்ராவிலே சொல்லி காட்டுகிறான். கௌலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா. நல்ல வார்த்தை. ஒரு மனுஷனை பார்த்து உங்களுக்கு ஒண்ணும் நடக்காது, கவலைப்படாதீங்க, நல்ல வார்த்தை. ஒருவர் கலங்கி இருக்கின்ற பொழுது எதுக்கு நீங்க பயப்படுறீங்க, நாங்க இருக்கோம் உங்களுக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு மனுஷன் நம்ம தடப்படுத்துறோமே, கவுலும் மஅரூஃப். பயப்படாதீங்க ஜி, அல்லாஹ் இருக்கா நம்ம கூட. அவர் பதட்டப்படுகின்ற பொழுது பதட்டத்தை நீக்குவதற்காக நான் ஒரு சில நல்ல வார்த்தைகளை, மனதை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் இருக்கிறது. இதை கூட அல்லாஹ் கவனம் எடுக்கிறான், கணக்கில் எடுக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இதை நான் எந்த அளவுக்கு எடுப்பேன் தெரியுமா? கௌலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரா, நல்ல வார்த்தைகள், கைரும் மினஸ் ஸதகத்தி யத்பஉஹா அதா. தர்மம் செய்துவிட்டு சொல்லி காட்டப்படுகிற தர்மத்தை விட இந்த நல்ல வார்த்தைகள் சிறந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஒரு மனுஷனை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க நம்ம சொல்ற மாதிரி இது கூட அல்லாஹ் கணக்கில் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது ஒரு அடியார் மற்றொரு அடியாரை சமாதானப்படுத்துவதற்கும் அவருடைய உள்ளத்தை ஆசுவாசப்படுத்துவதற்கும் அவருடைய உதுக்கின்ற வார்த்தைகள் கூட அல்லாஹ்வுடைய கவனத்தில் எடுக்கப்படுகிறது. இதையும் குறைந்த விஷயத்தை சொல்லி காமிக்கவா? இதை விட குறைந்த ஒரு விஷயம் இருக்கிறது, அதை சொல்லி காமிக்கவா? அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்திருக்கிறார்கள். வலா தஹ்தரிகன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ வலா தஹ்தரிகன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. எனது மக்களே, நன்மைகளில் இருந்து எதையும் நீங்க லேசா நினைச்சிடாதீங்க. நபி சொல்கிறார்கள், நாம் யாரை உயிரை விட பெருசா நம்ம நினைக்கிறோமோ அந்த நபி நமக்கு சொல்கிறார், நன்மையில இது சின்னது, இது பெருசு, இது தேவையில்லை, வேணும், இது வேணாம், நீங்கள் கணக்கு போடாதீர்கள். ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறது தெரியுமா? எனவே வலா தஹ்தரிகன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையான காரியங்களில் இருந்து எதையும் நீ லேசாக நினைத்து விடாதே என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வலவ் அன் தல்கா அகாக பிவஜ்ஹின் தலிக். ஒரு முஸ்லிமான சகோதரி ஒரு சகோதரியை பார்த்து, ஒரு முஸ்லிமான சகோதரன் மற்றொரு சகோதரனை பார்த்து நீ சிரிக்கிறது தெரியுமா? ஒரு புன்முறுவல் செய்யறமே, இதுக்கு என்னங்க காசு, இதுக்கு என்ன காஸ்ட், இதுக்கு என்ன வேலை? ஒருத்தரை பார்த்து சிரிக்கணும், ஒருத்தரை பார்த்த நல்ல மலர்ந்த முகத்தோடு அவரை நான் வரவேற்க வேண்டும். மூஞ்சி திருப்பி வச்சுக்க கூடாது. முகத்தை பார்த்து நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தாமல் அவரை பார்க்கின்ற பொழுது ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி நாம் புன்னகை பூக்கிறோம்ல, அல்லாஹ் இதை கூட கவனத்தில் எடுக்கிறார். இதை கூட அல்லாஹ் கவனத்தில் எடுக்கிறான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மைகளில் எந்த ஒரு காரியத்தை லேசா நினைச்சிடாதீங்க. உங்க சகோதரனை பார்த்து நீங்க சிரிச்சா கூட அல்லாஹ் அதையும் உங்களுக்கு நன்மையாக எழுதுகிறார் என்று. என்ன வேணும் சகோதர சகோதரி? ஒரு பைசா செலவழிக்க வேண்டாம், ஒருத்தர் பார்த்து சிரிச்சா போதும். விருப்பை தூக்கி எறிந்து விட்டு, கோபத்தை தூக்கி எறிந்து விட்டு, மனதில் இருக்கும் சஞ்சலங்களை காலுக்கடியில் போட்டு மிகைத்தறிந்து விட்டு, என் சகோதரன் என் சகோதரி என்ற அந்த ஈமானிய உணர்வோடு என் சகோதரனை பார்த்து நான் சிரிக்கிற அந்த சிரிப்புக்கு அல்லாஹ் மகத்துவம் கொடுக்கிறான். அல்லாஹ் அதுக்கு மதிப்பு கொடுக்கிறான். சகோதர சகோதரி, இதுக்கு மேல நாம என்ன சொல்லணும்? என்கிட்ட இருந்து வெளிப்படுகிற ஒரு சிரிப்பை கூட அல்லாஹ்
விட்டு விடாம அதையும் கணக்கில் எடுத்து அதையும் அல்லாஹ் என் நன்மையில சேர்க்கிறான்னா இது எதனுடைய வெளிப்பாடு தெரியுமா? அல்லாஹ் என் மேல வச்சிருக்கிற அளப்பெரிய நன்மை, அளப்பெரிய அன்பு, பாசத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் அக்பர். இந்த அன்பையும் பாசத்தையும் சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். அல்லாஹ் நம்ம மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் விளைவை அவர்கள் உணர்ந்ததின் விளைவுதான் அல்லாஹுக்கும் ரசூலுக்காக எதையும் செய்ய தயாரானார்கள். எதையும் செய்வதற்கு அவர்கள் துணிந்தார்கள். உயிரை கொடுக்கிறதுக்கு அதுக்கு ரெடி. எப்படி வந்தார்கள்? வீட்டில் இருந்து தர்மம் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே வீட்டில் இருக்க அத்தனையும் துடைத்து எடுத்துக்கொண்டு வந்து நபிக்கு முன்னால் போட்டு விட்ட போது, மா அபுகைத்தலாலிக், உன் குடும்பத்திற்காக எதை நீங்கள் விட்டு வைந்தீர்கள் என்று கேட்டபோது, அல்லாஹ்வை ரசூலை மட்டும் வீட்டில் விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிற மனப்பக்குவம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டுமல்ல அத்துணை சஹாபாக்களுக்கும் எப்படி ஏற்பட்டது என்றால், என்னை படைத்த ஆளுகிற அச்சன் என்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கக்கூடிய அந்த அல்லாஹ் என்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேசத்தை அவர்கள் உள்வாங்கினார்கள். அல்லாஹுக்காக, அந்த அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிரையும் அர்ப்பணம் செய்வதற்கு தயாரானார்கள். சகோதரர்களே, இன்னைக்கு எனக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றது பெருசா தெரியுது. தொழுது முடிஞ்சிட்டு 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்ல என்னால முடியல. எஞ்சி ஓடுறேன். எங்க போறேன்? நன்றாக சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில் சுபஹில் இருந்து இப்பொழுது மக்ரிப் வரைக்கும் தொழுது இருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று எத்தனை முறை நான் தஸ்பீஹ் செய்திருப்பேன். எத்தனை முறை நான் அந்த வார்த்தைகளை என் மனதால் நான் உரைத்திருப்பேன். முடியவில்லை. பிஸியா காமிக்கிறேன். எங்க ஓடுறேனா? எங்க ஓடுறேன்? ஓடி ஓடி நான் எதை கொண்டு செல்ல போகிறேன்? அல்லாஹ் விட்டு விடுவான். அல்லாஹ்வுடைய நேசத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தாமல் நாம் விட்டுவிட்டால் இதனால் ஏற்படுகின்ற நஷ்டம் என்ன தெரியுமா? யாருக்கு தெரியுமா? நமக்கு தான். நாளைக்கு மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில முதல்ல எதை எடை போடுவான் தெரியுமா? தொழுகைனா தொழுகையில ஃபர்து, நோம்புனா நோம்புல ஃபர்து, ஜகாத், ஹஜ் எது ஃபர்துகள் இருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹ் முதலில் எடை போடுவான். மனசுல கை வச்சு சொல்லுங்க. நான் மக்ரிப் தொழுகையில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியது முதற்கொண்டு சலாம் கொடுக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனை அன்றி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இறை அச்சத்தோடு பணிவோடு பயத்தோடு நான் தொழுது முடித்திருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்? எத்தனை ஓட்டை உடசல்கள் என்னுடைய பருள்களில். இது நாளைக்கு மறுமைக்கு வந்தா தெரியாது. மீசான்ல போட்டு நிறுத்தால் தெரியாது. மீசான் நிறுத்தால் தெரியாது. கண்டிப்பாக தெரியும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? பரல்ல ஓட்ட இருக்கு, போ நரகத்துக்கு போ அப்படின்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான். அப்ப கூட அல்லாஹ் தன் அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். மலக்குகளிடத்தில் சொல்லுவான், அது இந்த ஹுன்னவாஃபில், அவர்கிட்ட ஏதாவது நபிலான வணக்கம் இருக்கான்னு பாரு. அவர் சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்காரா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்காரா? நபிலான தொழுகை தொழுதிருக்கிறாரா? வித்ரு தொழுதிருக்காரா? முன்பின் சுன்னத் தொழுதிருக்கிறாரா? அது இந்த திக்ர ஓதி இருக்கிறாரா? இதெல்லாம் பாரு. இருந்தா அதை தூக்கி இதுல போட்டு சரி பண்ணி என் அடியாரை எப்படியாவது சொர்க்கத்துக்கு அனுப்புங்க அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் அக்பர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபிலான வணக்கங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மதிப்பு எந்த அளவுக்கு என்பதை